எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாரும் சாப்பிட்டீங்களா? ஓகே. இந்த வீடியோவில் வந்துட்டு நான் உள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் ஸ்க்ரீன் பிளாங்காக இருக்கும், ஓகேவா? இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ இல்லையோ அந்த ஸ்க்ரீனை விட்டு கவனிங்க. இந்த வீடியோவை நீங்கள் வந்துட்டு எந்த டிவைஸில் பார்க்குறீங்கன்றது எனக்கு தெரியல. நீங்கள் சில பேர் ஃபோனில் பார்க்கலாம், சில பேர் லேப்டாப்பில் பார்க்கலாம், சில பேர் கம்ப்யூட்டர் பிசியில் பார்க்கலாம், சில பேர் டிவியில் பார்க்கலாம். ஸோ டிவியில் பார்க்குறவங்களாம் எழுந்து போயிட்டு உங்கள் டிவி முன்னாடி நில்லுங்க. நான் உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்க போகிறேன். வாட் டு யூ சி? நீங்கள் அந்த டிவியில் என்ன பார்க்குறீங்க? உங்களுடைய ஆன்சர் நான் என்ன பார்க்குறேன், என்னோட ரிஃப்ளெக்ஷன் பார்க்குறேன்னு சொல்லலாம். பட் என்னுடைய டிஸ்கிரிப்ஷன் அந்த ஆன்சருக்கு இட் இஸ் பர்பஸ். இந்த பர்பஸை பற்றி நம்ம இந்த வீடியோவில் லேட்டராக பேசுவோம். அதுக்கு முன்னாடி நான் சில விஷயங்கள் உங்ககிட்ட பேசணும்னு நினைக்கிறேன். அதெல்லாம் பேசுவோம். நம்ம ஃபர்ஸ்ட் நம்மளை சுற்றி இருக்க மக்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், உங்களுடைய ஃபேமிலி, உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ், இந்த மாதிரி நீங்கள் மோஸ்ட்டாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதில் நம்மளுக்கு சயின்டிஃபிக் டேட்டா கேல்குலேஷன்லாம் இதெல்லாம் ஒன்றுமே வேணாம். நம்மளாலே சொல்ல முடியும், மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் ஆர் நாட் ஹாப்பி. சில பேர் தே ஆர் ஆக்சுவலி இன் டிப்ரெஷன். இந்த டிப்ரெஷன் வந்துட்டு என்னதான் காமன் டேர்மாக இருந்தாலும் டிப்ரெஷன்ன்றது ஒரு எப்படி சொல்கிறது, அது வந்து ஒரு ப்ரோலாங் டைம் பீரியட் கழிச்சு தான் வந்துட்டு ஒருத்தருக்கு வரும் ஆஃப் பீயிங் நாட் ஹாப்பி. டிப்ரெஷனுக்கு மெயின் காரணம் பீயிங் நாட் ஹாப்பி. அதாவது நம்ம சந்தோஷமா இல்லை அப்படின்ற பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக திங்க் பண்ண வேண்டிய விஷயங்கள், நம்ம நார்மலாக செய்ய வேண்டிய ஆக்டிவிட்டிஸ் இதெல்லாம் நம்மளால ஒழுங்காகவே பண்ண முடியாது. ஒரு காலத்தில் நானும் இப்படி தான் இருந்தேன். கண்ட விஷயத்தை போட்டு குழப்பிக்கிட்டு இருப்பேன், தூங்க மாட்டேன், இந்த மாதிரி விஷயங்கள் போட்டு யோசிச்சுட்டு இருப்பேன். சந்தோஷமா இல்லாத இந்த காலகட்டத்தில் வந்துட்டு நம்ம திங்க் பண்ற விஷயங்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப டிமெண்டடா இருக்கும். அதாவது நீங்க நார்மலா திங்க் பண்ண வேண்டிய விஷயத்தை திங்க் பண்ண முடியாது. உங்களால திங்க் பண்ண முடியாததுனால வந்து பாத்தீங்கன்னா லைக் உங்க பிரெயின் வந்துட்டு ஒரு ஸ்டேட்டுக்கு போயிடும். உங்க பிரெயினுக்கு மோட்டிவேஷனே இருக்காது சுத்தமா. நீங்க என்ன பண்ணாலுமே வந்துட்டு பாத்தீங்கன்னா டல்லா தான் உங்களுக்கு ஃபீல் ஆகும். டல்லா இந்த மாதிரி தோணும். ஸோ நீங்கள் சந்தோஷமாக இல்லாமல் இருக்கிறது லெஸ் மோட்டிவேஷனாக மேனிஃபெஸ்ட் ஆகி அது கடைசியில் நோ மோட்டிவேஷனாக மாறிடும். உங்களுக்கு எந்த விஷயமே பண்ண பிடிக்காது, எது பண்ணாலுமே உங்களுக்கு பிடிக்காது. அதுதான் லேட்டராக டிப்ரெஷனாக டெவலப் ஆகும். டிப்ரெஷன் இஸ் சீரியஸ். டிப்ரெஷனில் சில சிம்டம்ஸ்லாம் இருக்குது. நான் வந்துட்டு அனுபவிச்ச சில சிம்டம்ஸ் சொல்கிறேன். நான் ஆப்வியஸ்லி நான் அதெல்லாம் எங்கேயும் பார்க்கல, பட் எனக்கு இதெல்லாம் இருந்தது எல்லாமே நான் சொல்கிறேன். தூக்கம் வராது, கண்ட விஷயத்தை போட்டு குழப்பிக்கிட்டே இருப்போம். சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் கோவம் வரும், சுற்றி இருக்க மக்கள் கிட்ட பேச தோணாது, தனியாக இருக்கணும்னு தோணும். இந்த மாதிரி நிறைய சிம்டம்ஸ் எல்லாம் இருக்குது. இந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா ப்ளீஸ் டிப்ரெஷனை ட்ரீட் பண்ணுங்க. இட் இஸ் நாட் அ ஜோக். டிப்ரெஷன் இஸ் சீரியஸ். லேட்டராக லைஃப்பில் வந்துட்டு இது எப்படி வேணால் மாறலாம், பட் டிப்ரெஷன் இஸ் சீரியஸ். ஸோ நான் இந்த பாயிண்ட் எல்லாம் சொல்கிறதுக்கு காரணம் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டிப்ரெஷன் எங்கே அந்த ஸ்டார்ட் ஆகுதுன்னா பீயிங் அன்ஹாப்பி. நம்ம லைஃப்பில் சந்தோஷமாக இல்லாத இந்த காரணத்தினால தான் லைஃப்பில் அல்டிமேட்டாக நம்ம டிப்ரெஷனுக்கு போகிறோம். இப்போது எதனால மக்கள் சந்தோஷமா இல்லை, ரீசன்ஸ் எடுத்து பார்த்தா நிறைய ரீசன்ஸ் இருக்கு. ஃபேமிலியா இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், காதல் வாழ்க்கையா இருக்கலாம், கெரியரா இருக்கலாம். கெரியர் நம்ம அடுத்து என்ன பண்ண போறோம்ன்ற ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்குல்ல, அதுவாக இருக்கலாம், லோனா இருக்கலாம், டிஸார்டரா இருக்கலாம். பாத்தீங்கன்னா சோஷியல் ஸ்டிக்மா, நம்மளை சுத்தி இருக்க மக்கள் வந்து நம்மளை தப்பா ட்ரீட் பண்ணிடுவாங்க. தப்பா ட்ரீட் பண்றது, தப்பா ஜட்ஜ் பண்றது, இந்த மாதிரி சோஷியல் ஸ்டிக்மாவா இருக்கலாம். எக்கச்சக்கமான ரீசன்ஸ் இருக்கு. அதுல இன்னொரு முக்கியமான ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா, மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு இன்க்ளூடிங் மீன் கூட சொல்லுவேன், மணி. மேஜரா இதுதான். நிறைய விஷயங்கள் இருக்கு, அதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா மேஜரா இதுதான். இது வந்துட்டு மக்கள் சந்தோஷமா இல்லாததுக்கான காரணம். நான் இப்ப எதுக்காக இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கேன், ஃபர்ஸ்ட் எதுக்காக பர்பஸ் பத்தி பேசினேன், எல்லாத்தையுமே வந்துட்டு லேட்டரா புரியும். இப்போ நம்ம இங்க பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா, இந்த பீயிங் நாட் ஹாப்பி, பீயிங் அன்ஹாப்பின்னு இருக்குல்ல, எப்படி நம்ம ஹாப்பியா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் என் லைஃப்ல வாழ்ந்ததை வச்சு நான் எக்ஸாம்பிள் தரேன். நான் வந்துட்டு பாத்தீங்கன்னா நான் ஒரு லூசு பையன், எனக்கு ஒண்ணுமே தெரியாது உண்மையை சொல்ல போனா. பட் நான் வந்துட்டு ஒரு காலத்துல ஐ வாஸ் ஆக்சுவலி டிப்ரெஸ். நான் டிப்ரெஷன்ல இருந்தேன். நான் தூங்க மாட்டேன். நான் வந்துட்டு ஒரு நாளைக்கு மேக்ஸிமமா தூங்குறது 2 மணி நேரம் 3 மணி நேரமா தான் இருக்கும். சரியா சாப்பிட மாட்டேன். இதை நான் போட்டு யோசிச்சுட்டு இருப்பேன். இப்படிதான் நான் வாழ்ந்தேன் ஒரு காலத்துல. பட் நான் இப்ப அப்படி கிடையாது. என்னால இதுல இருந்து மீண்டு வர முடியும்னா உங்களாலே முடியும். நானும் உங்களை மாதிரி ஒரு பர்சன் தான். என்னை வந்துட்டு யாராவது கேட்டாங்கன்னா ஹூ ஆர் யூ அப்படின்னு, நீ யாரு அப்படின்னு என்ன கேட்டாங்கன்னா, அப்பார்ட் ஃப்ரம் ஹியூமன் பீயிங், அப்பார்ட் ஃப்ரம் ஆதித்யா, என்னுடைய ஆன்சர் ஐ எம் நத்திங் தான் சொல்லுவேன். நான் ஒன்றுமே கிடையாது. நான் உங்களை வந்துட்டு இந்த வீடியோவில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண போகிறது கிடையாது. என்னுடைய ஓன் ஒப்பீனியன், என்னுடைய ஓன் தாட்ஸ், என்னுடைய ஓன் பாயிண்ட் ஆஃப் வியூ லைஃப்பில் நான் எப்படி வாழ்ந்தேன், எப்படி இதை நான் பீட் பண்ணேன் அப்படின்றத நான் ஷேர் பண்ண போகிறேன். உங்களுக்கு எந்த விதத்துலையுமே நான் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண போகிறது கிடையாது. அப்புறம் கேட்கலாம், அப்புறம் எதுக்காக இந்த வீடியோ, நீ எதுக்காக இந்த வீடியோ பண்ணுற அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். வெல், இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு ஒரு சின்ன வேல்யூ கொடுக்கும்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. லைக் அதனால தான் நான் அந்த வீடியோ பண்ணணுன்னே யோசித்தேன். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது ஹவு டு பி ஹாப்பி. இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது எல்லாமே நம்ம வந்துட்டு என் லைஃப்ல நடந்த எக்ஸாம்பிள் வச்சா நான் பேசுகிறேன். வீடியோ வந்துட்டு கொஞ்சம் லென்த்தாக தான் போகும். ஸோ ஓகே, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஷேரிங். இந்த பாயிண்ட்டுக்கு வந்துட்டு பவர் ரொம்ப அதிகம்.
அன்டில் 2025 டிசம்பர் 30 நான் வந்துட்டு கண்ட விஷயத்தை போட்டு குழப்பிக்கிட்டு யோசிச்சுக்கிட்டு ரொம்ப டீப்பாக திங்க் பண்ணிக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருந்தேன் நான் லைஃப்பில். என்னால் நார்மல் லைஃப்பை வாழ முடியாத லெவலுக்கு நான் போயிட்டேன். நான் அவ்வளோ தூரம் யோசித்தேன். லைஃப்பில் நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கும், ஷேர் பண்ண முடியாத விஷயங்கள். ஆப்வியஸ்லி லைஃப்பில் நம்மளால் யார்கிட்டையுமே ஷேர் பண்ண முடியாத சில விஷயங்கள் நம்மகிட்ட இருக்கும். ஃபைன். பட் தேர் ஆர் திங்ஸ் நீங்கள் சில விஷயங்களை மக்கள்கிட்ட ஷேர் பண்ண முடியும், மக்கள்கிட்ட அதை பற்றி ஓப்பனாக பேச முடியும். பட் நம்ம நிறைய பேர் என்ன பண்ணிடுவோம்னா, சரி நிறைய பேர் பற்றி எனக்கு தெரியல, நான் என்ன பற்றி சொல்கிறேன், எனக்கு வந்து மக்கள் என்னை ஈஸியாக ஜட்ஜ் பண்ணிடுவாங்கன்னு ஒரு பயம். மக்கள் வந்துட்டு அதை வச்சு என்னை அடிக்க வாய்ப்பு இருக்குது ஒரு காலத்தில், ஏதாவது ஒரு டைம் பீரியடில் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பயம். அதனால் நான் வந்துட்டு ஷேர் பண்ணாமல் மனசுக்குள்ளேயே போட்டு ரொம்ப டீப்பாக திங்க் பண்ணிகிட்டு இருந்தேன் அதை பற்றி. அப்புறம் தான் என்னாச்சு, டிசம்பர் 30க்கு முன்னாடி ஒரு 1 மந்த் அந்த டைம் பீரியட்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா, there is one person who changed me. அதுதான் அவங்க பேர் நான் இப்போ வெளில ஷேர் பண்ண முடியுமான்னு தெரியல. வீடியோ பார்க்குற உங்களுக்கு தெரியும் நீங்கள் யாருன்னு. ஐ ஓவ் யூ ஒன் இன் லைஃப், அவ்வளோதான் நான் சொல்லுவேன். தேங்க்யூ ஃபார் சேஞ்சிங் மீ. என்ன பண்ணாங்கன்னா, எல்லாருமே நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க, மனசுக்குள்ள எதுவும் வச்சுக்காதரா, ஷேர் பண்ணுறா, மனசுக்குள்ள எதுவும் வச்சுக்காதரா, ஷேர் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு. பட் திஸ் பர்சன் இன்ஃப்ளூயன்ஸ்டு மீ. என்னை வந்துட்டு நீ ஷேர் பண்ணுன்னு டெய்லியும் என்கிட்ட சொல்லி, கண்டிப்பாக ஏதாவது ஒரு பர்சனாவது இருப்பாங்க அவங்ககிட்ட ஷேர் பண்ணுன்னு சொல்லி. ஃபைனலி டிசம்பர் 30 என்னால் ஷேர் பண்ணக்கூடிய விஷயங்கள், ஷேர் பண்ண முடியாத விஷயங்கள்லாம் அப்படியே வரமா தட்டி வச்சுட்டேன். ஷேர் பண்ணக்கூடிய விஷயங்களை நான் என்னுடைய நண்பர்கள் கிட்ட ஷேர் பண்ணேன். வாட் ஐ ஃபெல்ட் வாஸ் மேஜிக்கல். எஸ், நான் இப்போ உங்ககிட்ட சொல்ல போகிற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ப்ளீஸ் ஷேர். உங்களுக்கு கண்டிப்பாக லைஃப்பில் வந்துட்டு அட்லீஸ்ட் ஒருத்தராவது இருப்பாங்க. ஒருத்தருன்றது ஒரு காமனான ஒரு விஷயம், நான் சும்மா சொல்கிறேன். பட் உங்களுக்கு ஃபேமிலி இருப்பாங்க, உங்களுக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. ஓகே, அவங்க யாருமே இல்லையா, கண்டிப்பாக உங்களுக்காக அந்த ஒருத்தர் இருப்பாங்க. வந்துட்டு உங்கள் அம்மாவாக இருக்கலாம், உங்கள் அப்பாவாக இருக்கலாம். தயவு செஞ்சு சொல்கிறேன், இந்த விஷயத்தை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க. அம்மா அப்பாவை ரெஸ்பெக்ட் பண்ணுறது மட்டும் என்றைக்குமே நிப்பாட்டிடாதீங்க. அப்பப்போ அம்மாவை போய் கட்டி பிடிங்க, அம்மா கிட்ட பேசுங்க. அப்பப்போ அப்பாவை கட்டி பிடிங்க, அப்பா கிட்ட பேசுங்க. மனசு இருக்கிறத வெளியில் சொல்லுங்க. இது ஒரு பாய் ஃப்ரெண்டாக இருக்கலாம், இது வந்து உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்கலாம், உங்கள் அக்காவாக இருக்கலாம், உங்கள் தம்பியாக இருக்கலாம், உங்கள் தங்கச்சியாக இருக்கலாம், அக்காவாக இருக்கலாம், யாராக இருக்கலாம். தேர் வில் பி ஒன் பர்சன். ஓகே ஃபைன், என் லைஃப்பில் அந்த ஒன் பர்சனும் இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, கடவுள்கிட்ட உங்களுடைய பிரச்சனையை சொல்லுங்க. கடவுள் கண்டிப்பாக காது கொடுத்து கேட்பாரு. அண்ட் ஓகே, எனக்கு கடவுள் மேலே நம்பிக்கை அப்படின்னு சொன்னீங்கன்னா, உங்களுக்கு பெட்ஸ் இருக்கும், டாகு, கேட்டு, பேரட், கிளி, இதெல்லாம் கூட இருக்கும். அதுக்கிட்ட பேசுங்க. நீங்கள் வந்துட்டு மனசுக்குள்ளே வச்சுக்காம வெளியில் பேசுங்க. ஓகே, எனக்கு பெட்டும் கிடையாது, அந்த மாதிரி யாருமே இல்லை, 1% கிடையாது, எனக்கு ஒரு குரூப் கிடையாது, எனக்கு ரிலேட்டிவ்ஸ் கிடையாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, பெட்டும் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா, காட் மாதிரி நம்பிக்கை இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, தனியாக பேசுங்க, பரவாயில்ல. நான் அதை பண்ணுவேன், நான் நிறைய தடவை பண்ணியிருக்கேன், எனக்கு லைட்டாக பெட்டராக ஃபீல் ஆகும். ஸோ தனியாக கூட நீங்கள் பேசிக்கோங்க. பட் மனசுக்குள்ளே எதுவும் வச்சுக்காதீங்க, இந்த பாரத்தை கம்ப்ளீட்டாக இறக்கிடுங்க. ஷேரிங் வந்துட்டு உங்களை சேஞ்ச் பண்ணும். ஷேரிங் வந்துட்டு மனசுக்குள்ளே நீங்கள் வச்சுக்கிற இந்த உங்களுடைய மனசுக்குள்ளே உங்களை பேடாக ஃபீல் பண்ண வைக்கிற விஷயங்கள் மட்டும் கிடையாது, உங்களுடைய நல்ல விஷயங்களும் ஷேர் பண்ணுங்கள். நல்ல வார்த்தைகளை ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு கையில் எதனா இருக்குன்னா அது மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி பழகுங்க. ஷேரிங் வில் சேஞ்ச் யுவர் லைஃப். என்னை நம்புங்க, இது நடக்கும். ஷேரிங் வில் மேக் யூ ஹாப்பி. நான் வந்துட்டு உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலை, பட் என் லைஃப்பில் நடந்துச்சு, அதனால் நான் கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறேன், ஷேரிங் வில் மேக் யூ ஹாப்பி. செகண்ட் திங், ஸ்டாப் கம்பேரிங் யுவர் செல்ஃப் வித் அதர்ஸ். இந்த விஷயம் நிறைய பேர் அஃபெக்ட் பண்ணிட்டு இருக்கு. நீங்கள் வந்துட்டு டினை பண்ணலாம், நான் அப்படிலாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. பட் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் அஃபெக்ட் பண்ணுறது இது உண்மை. நான் வந்துட்டு என்னை வச்சு மட்டும் நான் சொல்லலை, என்னை சுற்றி இருக்க மக்களையும் நான் பார்த்துருக்கேன். அவங்களோட அவங்க தேவையில்லாமல் வேற ஒருத்தரோட கம்பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மோஸ்ட்லி இன் சோஷியல் மீடியா, மோஸ்ட்லி இன் இன்ஸ்டாகிராம். அவங்க லைஃப்பை பார்த்துட்டு ஓ மை காட் தே ஆர் ஹாப்பி, ஓ மை காட் தே ஆர் சேட். அப்படிலாம் ஒன்றுமே இல்லை, அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. அவங்க வந்துட்டு சோஷியல் மீடியால என்ன போடுறாங்களோ அதை தான் நம்ம அப்சர்வ் பண்றோமே தவிர அவங்களுடைய பர்சனல் லைஃப் எப்படி இருக்குன்றது பத்தி நமக்கு தெரியாது. தே மைட் பி ஹாப்பி, தே மைட் பி சேட், நமக்கு அதை பத்தி எதுவுமே தெரியாது. பட் நம்ம இன்னொருத்தவங்களோட கம்பேர் பண்ணிக்கிறத ஸ்டாப் பண்ணணும். அவங்க லைஃப்ல எப்படி வேணா இருக்கலாம், நீங்க லைஃப்ல வந்துட்டு உமைகாட் அவங்க அப்படி இருக்காங்க, இதை வந்துட்டு நான் அப்படி சொல்றதுன்னா நீங்க பொறாமப்பட்டீங்கன்னு சொல்லலை, கம்பேர் பண்ணிக்காதீங்க. அவங்க கிட்ட அவங்க மேபி சக்ஸஸ்ஃபுல்லா இருக்காங்க, உமைகாட் நான் லைஃப்ல சக்ஸஸ்ஃபுல்லா அப்படி இல்லை இப்படி. நீங்க சக்ஸஸ்ஃபுல்லா இருக்கலாம், சக்ஸஸ்ஃபுல்லா இல்லாம இருக்கலாம். இல்லை வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு இப்போ வேலையோடு இருக்கலாம், வேலை இல்லாமல் இருக்கலாம், நல்ல எஜுகேஷன் இருக்கலாம், எஜுகேஷன் இல்லாமல் இருக்கலாம். நீங்கள் ஹைட்டாக இருக்கலாம், குள்ளமாக இருக்கலாம், கருப்பாக இருக்கலாம், வெள்ளையாக இருக்கலாம், குண்டாக இருக்கலாம், ஒல்லியாக இருக்கலாம், கண்ணு தெரியாமல் இருக்கலாம், காது கேட்காம இருக்கலாம், வாய் பேச முடியாமல் இருக்கலாம், கை கால் இல்லாமல் இருக்கலாம். அவங்க தான், நீங்கள் தான். ஸ்டாப் கம்பேரிங் யுவர் செல்ஃப் வித் அதர்ஸ். உங்களை நீங்கள் ரெஸ்பெக்ட் பண்ணுங்கள், அது மட்டும் போதும். அண்ட் இதெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணணும்னா மோஸ்ட் ஆஃப் த திங்ஸ் வந்து எங்கேருந்து வளர்ந்து வருதுன்னா சோஷியல் மீடியாவில் நான் அப்சர்வ் பண்ண வரைக்கும். ஸோ லீவ் சோஷியல் மீடியா,
இஃப் பாசிபிள். ஆர் ரெஸ்ட்ரிக்ட் சோஷியல் மீடியா நிறைய நல்ல விஷயங்கள் பண்ண முடியும். இந்த மாதிரி நீங்கள் நிறைய நல்ல விஷயங்கள் ப்ரீச் பண்ணலாம். சோஷியல் மீடியாவில் உங்களுடைய டேலண்ட்டை வெளிக்காட்டலாம். நிறைய விஷயங்கள் இருக்குது. பட் அதில் உங்களை நீங்கள் இன்னொருத்தவங்களோட கம்பேர் பண்ணிக்கிறத ஃபர்ஸ்ட் நிப்பாட்டுங்க. அந்த விஷயத்த பண்ணிங்கன்னா கண்டிப்பாக லைஃப்பில் நீங்கள் ஹாப்பியாக இருப்பீங்க. இன்னொரு விஷயம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப். இதை நிறைய பேர் சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. டேக்கிங் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப்னா அது நான் வந்து பெருசாக அதை பற்றி எதுவும் பேசல, உங்களுக்கே தெரியும் நான் அதை பற்றிலாம் பேசுகிறேன்னு சொல்லிட்டு நிறைய ஒர்க் அவுட் பண்ணுங்கள். கீப் யுவர் செல்ஃப் ஹெல்த்தி. ஓகேவா? ஹெல்த் இஸ் வெல்த். அந்த விஷயத்தை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. நிறைய ஒர்க் அவுட் பண்ணுங்கள், வேலைக்கு சாப்பிடுங்க. ஸ்கின் கேர், டேக் கேர் ஆஃப் யுவர் ஸ்கின். அண்ட் அதுக்கப்புறம் இன்னும் நிறைய விஷயங்கள். உங்களுடைய ஹாபீஸ் வேல்யூ பண்ணுங்கள். உங்களுடைய ஹாபீஸை வந்துட்டு டெவலப் பண்ணுறதுக்கான, உங்களுடைய ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணுறதுக்கான விஷயங்கள் எல்லாம் பண்ணுங்கள். இதுதான் டேக்கிங் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப். இதை பண்ணிங்கனாலும் உங்கள் பிரெயின் வில் பி டிஸ்ட்ராக்டட் ஃப்ரம் அன்ஹாப்பி திங்ஸ். நீங்கள் வந்து நல்ல விஷயங்கள் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இட் வில் பி மோட்டிவேட்டட். ட்ரஸ்ட் மீ, இது வந்துட்டு உங்களை மாற்றும். ஃபைனலாக நான் வீடியோவோட ஸ்டார்டிங் ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன். பர்பஸ் அப்படின்ற ஒரு மேட்டரை பற்றி நான் பேசியிருந்தேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன் முன்னாடி, நம்மளால எல்லா விஷயத்தையும் வெளியில் ஷேர் பண்ணிட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி சில விஷயங்கள் என் பிரெயினில் இருக்குது. நான் ஆப்வியஸ்லி வெளியில் யார்ட்டையும் ஷேர் பண்ண முடியாது. பட் என்னால் ஷேர் பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நான் சொல்லிட்டேன். ஸோ ஐம் ஹாப்பி நவ். அதெல்லாம் அந்த வார்த்தை இறக்கி வச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இன்னும் தேர் ஆர் திங்ஸ் இன்சைட் மை மைண்ட். அதாவது நம்ம வந்து ஹாப்பியாக மாறணும், லைஃப்பை மாற்றணும். 2026 அப்படி தான் இருக்க போதுன்னு நான் நினச்சேன். நான் 2026 இட்ஸ் பெட்டர். பட் 2025 2026 எடுத்த உடனே ஒரு 5 ஸ்டெப் மேலே எடுத்து வைக்க முடியாது. அது பாசிபிள் இல்லை. கொஞ்சம் கொஞ்சமாக தான் எடுத்து வைக்க முடியும். ஒரு 2 ஸ்டெப் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ அந்த 2 ஸ்டெப் எடுத்து வச்சதுல ஃபீலிங் பெட்டர் அப்படின்னு நான் சொல்கிறேன். மீதியெல்லாம் இருக்குது, இன்னும் நிறைய இருக்குது. ஸோ அதனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, தேர் ஆர் ஸ்டில் திங்ஸ் தேர் ஆர் பாதரிங் மீ. என்னை வந்துட்டு பாதர் பண்ணுற விஷயங்கள் நிறைய இருந்தாலும் நான் வந்துட்டு அதை நான் என்ன பண்ணுவேன், பெருசாக அதை பற்றி கண்டுக்காம ஐம் ஃபீலிங் ஹாப்பி. பட் டு அன் எக்ஸ்டென்ட் தான் அது முடியும். ஓகேவா? நான் அதை பற்றி யோசிச்சு தான் ஆகணும். நான் ஷேர் பண்ண முடியாத சில விஷயங்கள் மனசுக்குள்ள எனக்கு நிறைய பிரச்சனை இருக்குது பர்சனலாக. அதை பற்றிலாம் நான் யோசிச்சு தான் ஆகணும். அந்த மாதிரி நான் ஒரு நாள் யோசிச்சுக்கிட்டு உட்காந்துட்டு இருந்தேன். அப்போ தான் இந்த விஷயம் நடந்துச்சு. எங்கள் தெருவில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நான் சின்ன வயசில் இருக்கும்போது, எனக்கு வந்துட்டு ஒரு 4-5 வயசு 6-7 வயசு அப்படி இருக்கும்போது, நான் தெருவில் இருக்கும்போது என்னுடைய தெருவில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, என்னோட பழைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருந்தாங்க. எல்லாருமே என்னோட பெரியவங்க தான். ஸோ அவங்களால அக்கா அண்ணன் தான் நான் கூப்பிடுவேன். அது மாதிரி ஒரு அக்கா இருந்தாங்க. அவங்க லைஃப்பில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நிறைய விஷயங்கள் பார்த்துட்டாங்க. ஸோ மெனி ட்ராஜிக் ஈவெண்ட்ஸ். ரொம்ப என்னால் வெளியில் ஷேர் பண்ண முடியல. பட் அவங்க நிறைய விஷயங்கள் பார்த்துட்டாங்க. அண்ட் அவங்க வந்துட்டு திரும்ப விசிட் பண்ணியிருந்தாங்க எங்கள் வீட்டுக்கு வந்து எங்கள் அம்மா கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க வந்து ஒரு சில விஷயத்த சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க ரிலேட்டிவ்ஸ் வந்துட்டு அவங்க எப்படி மிஸ்ட்ரீட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இந்த ஒரு வார்த்தையை சொன்னாங்க. நம்ம தெருவில் நான் இந்த மாதிரி சின்ன வயசு இருக்கும்போது உங்ககிட்டலாம் நீங்கள் வந்துட்டு என்னை நல்லா பார்த்துக்கிட்டீங்க. பட் என்னோட ரிலேட்டிவ்ஸ் இப்படி பண்ணுறாங்க, எனக்கு கஷ்டமாக இருக்குது. சின்ன வயசில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஹாதி எனக்கு சாப்பாடு எடுத்து வந்து கொடுப்பான் ஸ்கூலில். ஆக்சுவலாக அது என்னன்னா, எங்கள் அம்மா வந்துட்டு சாப்பாடு கட்டும்போது எனக்கும் சேர்த்து எங்கள் அக்காவுக்கும், அந்த தெருவில் இருந்த அக்காவுக்கும் அவங்களுக்கும் கட்டிடுவாங்க. ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா, அவங்களுக்கு ஸ்கூல் வந்துட்டு லைக் ஏர்லியாக ஸ்டார்ட் ஆகிடும். எனக்கு அக்கா அவங்க, ஸோ அதனால் அவங்களுக்கு சீக்கிரமாக ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகிடும். நான் லேட்டாக போவேன். ஸோ அவங்க சீக்கிரமாக போகும்போது எங்கள் அம்மா ரெடி பண்ணி வச்சிருக்க மாட்டாங்க சாப்பாடு. ஸோ என்கிட்ட கொடுத்து அவங்க கிட்ட நான் ஸ்கூலில் போய் கொடுக்க சொல்லுவாங்க. ஸோ நான் என்ன பண்ணுவேன், ஸ்கூலில் போய் கொடுத்துருவேன். இந்த ஒரு விஷயத்த சொல்லி அவங்க கண் கலங்குனாங்க. அப்போ தான் எனக்கு புரிஞ்சிச்சு, எனக்கே தெரியாம நான் வந்துட்டு ஒருத்தருடைய லைஃப்ல அவங்க என்னை பத்தி திங்க் பண்றாங்க, அவங்க என்ன வேல்யூ பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து பாத்தீங்கன்னா அதுதான், நான் வந்து எனக்கு பர்பஸே இல்லை சுத்தமா லைஃப்ல வந்துட்டு. என்னதான் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆக்சுவலா நான் ஒரு ப்ராசஸ்ல இருந்தேன். ஃபைண்டிங் பர்பஸ் அப்படின்ற ஒரு ப்ராசஸ்ல இருந்தேன். பட் நான் இன்னும் என்னோட பர்பஸை ஃபைண்ட் பண்ணல. ஆப்வியஸ்லி ஐ வில் ஃபைண்ட் இட் ஒன் டே. பட் தேர் ஆர் பீப்புள், உங்களை வேல்யூ பண்ணுற பீப்புள் இருக்காங்க. ஸோ யூ ஹாவ் அ பர்பஸ். உங்களுக்கே தெரியாது அது. நான் அப்படி தான் நினச்சிட்டு நான் என்னோட எக்ஸாம்பிளாக வச்சுக்கோங்களேன். நான் ஒன்றுமே இல்லாத ஒரு பையன். நான் வந்துட்டு ஒரு நார்மல் ஹியூமன் பீங். என்னோட எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்க. ஸோ எனக்கே அப்படி ஒருத்தர் இருக்கும்போது கண்டிப்பாக உங்கள் லைஃப்லேயும் ஒருத்தர் நீங்கள் உங்களுக்கே தெரியாமல் எதனா ஒரு விஷயத்தில் நல்ல விதத்தில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருப்பீங்க. அவங்க உங்களை பற்றி நினச்சிட்டு இருக்காங்க. தே வேல்யூ யூ ஸோ மச். ஸோ யூ ஹாவ் அ பர்பஸ். அந்த விஷயத்த மட்டும் லைஃப்பில் மறந்துடாதீங்க. ஸோ லைஃப்பில் வந்துட்டு எனக்கு பர்பஸே இல்லை அப்படின்னு நீங்கள் இருந்தீங்கன்னா, ஃபைண்ட் இட். பர்பஸை நீங்கள் ஃபைண்ட் பண்ணுங்கள். பட் பீப்புள் சீக்ரெட்லி வேல்யூ யூ. அதுதான் உண்மை. இது வந்துட்டு நான் வந்து ஒரு ஸ்ட்ரேஞ்சர் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணேன். நோ ஷீ இஸ் அ ஸ்ட்ரேஞ்சர். பட் உங்களுக்கு அம்மா அப்பா உங்களை பற்றி தான் திங்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தேர் ஆர் சோ மெனி பீப்புள் திங்கிங் அபவுட் யூ. சோ மெனி பீப்புள் ஹூ வேல்யூ யூ. அதுதான் உண்மை. யூ ஹாவ் அ பர்பஸ் இன் லைஃப். ஃபைண்ட் இட். அதுக்காக வாழுங்க. இதுதான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். அண்ட் இன்னொரு விஷயம், லைஃப் வந்துட்டு இப்படியே தான் போகுது,
லைஃப் மாறவே மாறாது அப்படின்லாம் நீங்கள் என்றைக்கும் யோசிக்காதீங்க. லைஃப் வந்துட்டு மாறும். பிகாஸ் எனக்கு அது மாறி இருக்கு. இத்தனை வருஷமா நான் அப்படி இருந்தவன் 2026 அப்படிதான் இருக்க போகுதுன்னு தொடங்கலான்னு பார்த்தா 2026 எனக்கு கொஞ்சம் மாறி இருக்கு. எல்லா விதமாக ஃபீல் பண்ணுறேன். அண்ட் ஒரு ஹோப் வைங்க. அதாவது வாழவே வேணாம் அப்படின்றதுக்கு 1000 ரீசன் இருந்தாலும் வாழ்றதுக்கு ஒரே ஒரு ரீசன் இருக்கும். அந்த ரீசன் ஹோப்பாக இருந்துட்டு போட்டோமே. அந்த ஹோப் மேல நம்பிக்கை வைங்க. லைஃப் வில் சேஞ்ச். அண்ட் உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாத சில விஷயங்கள் இருக்கும் லைஃப்ல. கண்ட்ரோல் பண்ண முடியாத விஷயங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியாது, அவ்வளவுதான். தூக்கி போட்டுங்க அது புறமா. லைஃப்ல கண்ட்ரோல் பண்ணக்கூடிய சில விஷயங்கள், உங்களுடைய ஃபேட்டை உங்களால மாற்ற முடியும், உங்களுடைய ஃபியூச்சரை உங்களால மாற்ற முடியும், உங்களுடைய பர்பஸ் உங்களால கண்டுபிடிக்க முடியும். அப்படின்னா கண்டிப்பா அதை நோக்கி போங்க. நான் உங்களுக்கு அட்வைஸ் கொடுக்குற அளவுக்கு பெரிய ஒன்றும் ஆள்லாம் கிடையாது. பட் ஐ தாட் இந்த வீடியோ வந்துட்டு இட் வில் ப்ரொவைட் சம் வேல்யூ டு யூ, அவ்வளோதான். என் மனசில் இருக்கிறது எல்லாத்தையும் நான் வெளியில் சொல்லிட்டேன். ஸோ நெவர் லூஸ் ஹோப் அண்ட் ஃபைண்ட் யுவர் பர்பஸ் இன் லைஃப்.